அனைவருக்கும் வணக்கம். ரிசர்வராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக வக்ரகதியில் திரும்ப போகிறாருங்க. ராசியின் அதிபதியான சுக்கிரன் தற்போது லாபஸ்தானமாகிய 11 வலம் வந்து கொண்டிருக்கிறார். மார்ச் 4ஆம் தேதி முதல் மிகவும் வலுவாக உச்ச பலத்துடன் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் வக்ரகதியில் திரும்புகிறார். வக்ரகதியில் திரும்புவது மட்டுமல்லாது கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து அடுத்த மாதத்தில் தொழில் ஸ்தானத்திலும் அமருகிறாருங்க. பின்னர் நேர்கதியில் திரும்பி மீண்டும் லாபஸ்தானத்தில் அமர போகிறார். எனவே ராசியின் அதிபதியான சுக்கிரனின் அமைப்பு வக்ரகதியிலும் வக்ர நிவர்த்தி பெற்றும் மிக சிறப்பான மாற்றத்தை லாபஸ்தானத்தை அலங்கரிப்பதால் இந்த மார்ச் மாதம் மட்டுமல்ல ஏப்ரல் மே மாதம் இறுதி வரைக்குமே லாபஸ்தானத்திற்குரிய உச்ச பலன்களை நிறைவாக மேசராசி நீச்ச அதிபதியான சனியும் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனும் ராசியின் அதிபதியான சுக்கிரனும் ரிசர்வராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் 6 கிரக நிலைகள் ஒன்றாக இணைய போகின்றன. இப்படிப்பட்ட தருணம் என்பது லாபஸ்தானத்தை மிகவும் அபரிவிதமாக வலுப்படுத்துவதால் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாக சந்திக்க முடியும். இவை அனைத்தும் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாறுதலை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் எந்தவித தடை தாமதமின்றி சிக்கலுமின்றி உங்களை வந்து சேருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. ஏனென்றால் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன் ராசிக்கு அதிபதியாகவும் ரூடரோக சத்ருஸ்தானாதிபதியாகவும் இருக்கிறார். ஜென்ம ராசிக்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் யோகஸ்தானத்தில் மிக வலுவாக லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11 உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் அவர் வக்ரகதியில் திரும்பினாலும் வக்ர இயக்கம் பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏனென்றால் பின்னோக்கி தொழில் ஸ்தானத்தை நோக்கிதான் நகரப்போகிறார். அதுவும் சிறப்பான அமைப்பாக தான் உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் இந்த வேளையில் லாபஸ்தானத்திற்குரிய பலன்களை தான் முழுமையாக அள்ளி கொடுக்க போகிறார். ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கிரனை உச்சம் பெற்றிருக்கும் போது வக்ர இயக்கம் பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தாது. மிக சிறப்பான நல்ல மாறுதலை நிச்சயமாக அள்ளி கொடுப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த வேளையில் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் போன்றவை விலகுவதால் உறுதியாகவே லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வரும். ஏனென்றால் லாபஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய புதனுடனும் இணைந்திருக்கிறார். புதனும் வக்ரகதியில் திரும்புகிறார். இப்படி ராசிக்கு சகாயமான 2 கிரக நிலைகளின் வக்ர இயக்கமும் உறுதியாகவே தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது. எனவே மிக சிறப்பாக அதிரடியான தொழில் ரீதியான வளர்ச்சி இந்த தருணத்தில் உச்ச சுக்கிரனினுடைய வக்ரகதி ஆரம்பத்தின் காரணமாக அதிரடியாக சந்திப்பதற்கான யோகம் முதன்மையாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானத்தில் அமர்ந்து சப்தம பார்வையை பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்தில் ரிசர்வராசிக்காரர்களுக்கு பார்ப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் தடை தாமதமின்றி சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை முற்றிலுமாக தவிடுபடியாவதோடு முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் உறுதுணையாக அமையக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உங்களுக்கு கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறுவது மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவில் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அப்படி லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று வக்ரகதியில் திரும்பினாலும் ரிசர்வராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்பை இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இல்லத்தில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் மிகவும் சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகம் நிச்சயமாக உண்டு. பண பற்றாக்குறை ஏற்படாத வகையில் கடுமையான நிதி நெருக்கடிகளை சந்திக்காத வகையில் மிக சிறப்பாக தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான மாற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து
கடந்து சென்ற ரிஷபராசிக்காரர்கள் தற்போது குடும்பத்துடன் இணையக்கூடிய வகையில் சிறப்பான சாதகமான ஒரு அருமையான சூழல் தாமாகவே கைகூடக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. திருமண முயற்சிகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப முயற்சிகள் இந்த தருணத்தில் தடைதாமதமின்றி எளிதில் உங்களை தேடி வருவதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் லாபஸ்தானத்தில் மிக வலுவாக அமரப்போகிறார். மார்ச் 29 லாபஸ்தானத்தில் 6 கிரக நிலைகள் ஒன்றாக இணைந்து வலுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்ப்பதால் உத்தியோக ரீதியாக காரணமின்றி மறுக்கப்பட்ட ஒத்திவைக்கப்பட்ட ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, விருப்ப இடமாறுதல் போன்றவை இந்த தருணத்தில் எந்தவிதமான தடையுமின்றி உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து சேரும். தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய சிறு முயற்சியிலே மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல சலுகை நிறைந்த சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் நிறைவாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் கடின உழைப்பின்றி மிக சிறப்பான முறையில் சுமாட்டாக சிந்தித்து செயல்படுவதற்கான வாய்ப்பை அற்புதமாக அள்ளி கொடுக்கிறாருங்க. மத்திய மாநில அரசின் நிதி சலுகைகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். வரி சலுகை மற்றும் மானிய சலுகை கிடைப்பதில் ஏற்பட்ட தாமதம் விலகி உடனடியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிதி சார்ந்த விஷயங்கள் சாதகமாக கைகூடும். புதிய முதலீடுகளாக வங்கிக் கடன் எதிர்பார்ப்பு போன்றவையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக எளிதில் உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு. கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சநிலையில் வக்ரம் பெற்று தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் தானாகவே புதிய வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வரும். மிகப்பெரிய அளவில் சிரமமின்றி அனைத்திலும் சாதனை புரியக்கூடிய வகையில் அற்புதமான சந்தர்ப்பம் எளிதில் உங்களுக்கு கைகூடுங்க. அரசியல் சதுரங்கத்திலும் மிக முக்கியமான நகர்வுகளையும் அதிரடியான வளர்ச்சிக்கான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்பையும் அற்புதமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க. ராசியின் அதிபதியான சுக்கிரன் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது குறிப்பாக ரிஷபராசிக்கார பெண்மணிகளுக்கு பல விஷயங்களில் நன்மை நிறைவாக கிடைத்தாலும் ஜென்மராசியை விட்டு மிக விரைவில் விலக போகிறார். குரு பகவான் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய காலத்திலேயே ஜென்மராசியை விட்டு விலகி தனஸ்தானத்தில் நுழைகிறார். குரு சுக்கிரனின் உச்சமும் உறுதியாகவே ரிஷபராசிக்கார பெண்மணிகளுக்கு ரெட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுப்பதோடு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான எதிர்பார்ப்புகள் மகிழ்ச்சியை ரெட்டிப்பாக மாற்றக்கூடிய வகையில் உறுதியாக ரிஷபராசிக்கார பெண்மணிகளுக்கு கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு நீங்குவதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்வதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு. இந்த தருணத்தில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மிக பெரிய அளவில் வெற்றி நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை நிச்சயமாக சுக்கிரனின் உச்ச அக்ர ஏகமானது ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை.